சொல்கிறத பார்க்கும்போது ஒரு 8 மணிக்கு மேலேருந்தே இந்த பிரச்சனை அங்கே இருக்கிறது. அவ்வளோ நேரமாக கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு மேலமா பொதுமக்கள் அங்கே காத்துட்ருக்காங்க. ஏதேனும் சிறப்பு பேருந்துகள் ஏதேனும் தற்பொழுது கூடுதலாக இப்போ இயக்குவதற்கு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? பொதுமக்கள் அது சம்மந்தமாக ஏதேனும் சொல்லியிருக்காங்களா? போக்குவரத்து துறை அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க? அதாவது வழக்கமாக இது போன்ற பேருந்துகள் பற்றாக்குறை ஏற்படும் சமயத்துல சென்னையில இயங்கக்கூடிய மாநகர பேருந்துகளை அவர்கள் எடுத்து அதாவது திருச்சி, சேலம், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு இயக்குவார்கள். அதாவது பொங்கல் பண்டிகை, தீபாவளி பண்டிகை உள்ளிட்ட பண்டிகை காலங்களிலும் இதே நடைமுறை தான் தொடரும். தற்போது அந்த பணிகள்ல தான் போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வராங்க. சென்னையில இயக்கப்படக்கூடிய மாநகர பேருந்துகளை வரவழைத்து இங்க இருக்கக்கூடிய பயணிகளை அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு அனுப்ப அதிகாரிகள் முயற்சி செய்து வருகிறார்கள். ஆனால் தற்போது வரை பேருந்துகள் குறைவாகவே வந்ததன் காரணமாக இந்த போராட்டமானது இந்த பகுதியில் வெடித்திருக்கிறது. இந்த பொதுமக்கள் தரப்பில் அதாவது இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 8:30 மணில இருந்து நாங்க காத்துட்டு இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் கேட்கும்போது பேருந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும், இன்னும் கொஞ்ச நேரத்துல வரும்னு சொல்றாங்க. ஆனா பேருந்து வந்தபாடு இல்ல. இப்ப 2 மணி வரைக்கும் இதே நிலை தான் நீடிச்சிட்டு இருக்கு. அதாவது வர பேருந்துகள் அனைத்தும் பாத்தீங்கன்னா முன்பதிவு செய்த பேருந்துகள்னு அவங்க சொல்றாங்க. எங்களை ஏற்ற நடத்துறவரும் சரி, ஓட்டுநரும் சரி மறுக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு ஆனா பேருந்து வந்தபாடு இல்ல. அதிகாரிகளை கேட்டா அவங்க பேருந்து வந்துருச்சுன்னு தான் சொல்றோம், தயாராகிட்டு இருக்கு, வந்துடும், கொஞ்ச நேரத்துல வந்துடும் தான் சொல்றாங்க அப்படின்னு பப்ளிக் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ரைட். இப்போ மாற்று ஏற்பாடு செய்வதற்கான நடவடிக்கைகள் ஒரு பக்கம் எடுக்கப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இன்னொரு பக்கம் அத்தனை மக்கள் அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு வீட்டுக்கு போயிடுவோன்ற ஒரு நம்பிக்கையில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஆனால் தேவையான இந்த அடிப்படை வசதிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா இப்போ அங்கே காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு? அதாவது இங்க கூடிய மக்கள் தங்களுடைய அதாவது இந்த வார இறுதி நாட்களை தங்களுடைய சொந்த ஊர்களை கழிப்பதற்காக தான் இங்க இருந்து மக்கள் செல்றதுக்காக தயாரா இருக்காங்க. ஆனா தற்போது வரை பேருந்துகள் இல்லாததன் காரணமாக அவர் ஒரு மிகுந்த மன உளைச்சல தான் இங்க இருக்கக்கூடிய பயணிகள் இருக்காங்க. அதை நம்மளால கண்கூடா இங்க பார்க்க முடிகிறது. அதாவது இங்க அத்தியாவசிய தேவைகளை பொறுத்தவரை அவங்களுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல கழிவறைகளும் இருக்கிறது. அது மற்ற கடைகளும் பாத்தீங்கன்னா ஒரு சில கடைகள் மட்டுமே இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருக்கிறது. அதாவது உணவு கடைகள் தவிர்த்து இந்த டீ, காஃபி இந்த மாதிரியான கடைகள் மட்டும் தான் இருக்கு. அதனால அதுவும் கொஞ்சம் மக்களுக்கு நிறைய சிரமத்தை கொடுத்துருக்கு. ரைட் நவீன், இப்போ கிட்டத்தட்ட எத்தனை பயணிகள் அங்கே காத்திருப்பில் இருக்காங்கன்னு பார்க்க முடிகிறது நவீன்? அவங்க பொதுமக்கள் என்ன கோரிக்கை இப்போ விடுக்கிறாங்க? அதாவது இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையை பொறுத்தவரை, அதாவது பேருந்துகள் இந்த பகுதிக்கு இந்த அதாவது காலைக்குள்ளாவது அவர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லவே விருப்பப்படுறாங்க. இங்க மக்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டவர் இந்த பகுதியில காத்திருக்கிறாங்க. அரசு பேருந்து அதாவது அரசு உடனடி நடவடிக்கை எடுத்து இங்க இருக்கக்கூடிய மக்களை அவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்புவதற்கு தயாராக இருக்கணும். அதே போல ஏராளமான மக்கள் இந்த பகுதியில காத்திருக்கிறதா அவங்க தெரிவிச்சிருக்காங்க. மீண்டும் ஒரு தெளிவுக்காக கேட்குறேன், இந்த பிரச்சனை திருச்சிக்கு போகிற பேருந்துகள் பற்றாக்குறை மட்டும்தான் அங்கே இருக்கிறதா, இல்லை வேறு ஏதேனும் நகரங்களும் பேருந்து பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? அதாவது குறிப்பாக திருச்சிக்கு செல்லக்கூடிய மக்கள் தான் இந்த பகுதியில அதிகமாக காத்திருக்கிறார்கள். அதாவது திருச்சி என்றால் திருச்சியில இருந்து அவர்கள் மதுரைக்கு செல்லலாம், திண்டுக்கல், கரூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மக்கள். அதே போல விழுப்புரத்திலிருந்து கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, சேலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மக்கள் என ஒட்டுமொத்தமாகவே இந்த பகுதியில கலந்து இருக்கிறார்கள். ஆனால் குறிப்பாக அதிகப்படியான மக்கள் திருச்சிக்கு செல்வதற்காக தான் இந்த பகுதியில் ஏராளமானது காத்திருக்கிறாங்க. இருக்கக்கூடிய 300 பயணிகள்ல 150க்கும் மேற்பட்ட பயணிகள் திருச்சி பேருந்துகளை எதிர்பார்த்து தான் இங்க காத்துட்டு இருக்காங்க. ரைட், நன்றி நவீன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. கிளாம்பாக்கம் அரசு பேருந்து நிலையத்தில் திருச்சி செல்வதற்கான பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அங்கு காத்திருக்கக்கூடிய பயணிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அவர்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. மாற்று ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூடுதல் பேருந்துகள் எப்பொழுது வரும் என்ற ஒரு காத்திருப்பில் அங்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் காத்திருக்கிறார்கள் பயணிகள். குறிப்பாக திருச்சி நோக்கி செல்லும் பேருந்துகளுக்கான பற்றாக்குறை என்பதே அங்கு பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.